புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. இந்த நொடி பொழுதும் தன் இரக்கத்தை மட்டுமே அபரிவிதமாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் தர்மையான நொடி பொழுது இந்த கல்வாரி பலிபீடம் சூழ்ந்து வானதூதர்களும் வானதூதர்களின் திரள்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபுகள் செராஃபின்களும் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய பாடல் குழுவோடு இணைந்து நாமும் அவரை ஆராதனை செய்வோம். இயேசுவை இந்த விண்ணகவாசிகளோடு நாம் ஆராதனை செய்கிறோம் என்ற உணர்வோடு நாமும் குரல் எழுப்பி இவ்வழிபாட்டில் நேரடியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலே இதை வலைதளங்கள் வழியாக
இதில் பங்கெடுக்கக்கூடிய உறவுகள் நான் அவரை ஆராதனை செய்கிறேன் என்ற உணர்வோடு ஆராதனை செய்வோம். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவுமே முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். கரங்கள் உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. அப்படியே ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடல் வழியாக அவரை ஆராதனை செய்து நாம் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவை உம்மை மட்டுமே நான் ஆராதனை செய்கிறேன். உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை மட்டுமே ஆராதிக்கிறோம். தூய ஆவியான தெய்வமே உமக்கே ஆராதனை. உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று அந்த மூவர் இறைவனுக்கு உடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆராதனைகளை சமர்ப்பிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கடவுளுடைய அந்த இரக்கம்
எந்த ஒரு மனிதன் அவருடைய இரக்கத்தை சுவைக்கிறானோ அந்த மனிதன் அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொடுக்க அவன் முயற்சி செய்வான் தன்னுடைய வாழ்க்கையில். திருப்பாடல் ஆசிரியர் 37வது அதிகாரம் இறைவார்த்தை 5, Psalms 37 verse 5. இறைவார்த்தை நம்ம வாசிப்போம். திருப்பாடல்கள் 37வது அதிகாரம் இறைவார்த்தை 5. அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தை இணைந்து வாசிப்போம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அன்புக்குரியவர்களே, இப்போது யார் யாரெல்லாம் நம்முடைய வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்திருக்கிறோம்? கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய வழிகளையெல்லாம் ஆண்டவரிடம் நாம் ஒப்படைத்திருக்கிறோமா? அவரையே நம்பி இருக்கிறோமா? அவரையே நம்முடைய வாழ்க்கையில் அருட்தந்தை டேவிட் அவர்கள் சொன்னது போல ரிமெம்பர் காட், கடவுளை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா? மிக அழகான ஒரு சிந்தனையை அவர் கொடுக்கிறார். இந்த உலகம் அவரிடமிருந்து நம்மை பிரிப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் அது ஈடுபடுகிறது. அப்போ இன்னைக்கு ஊரோடு ஒத்து வாழ், நிறைய நேரங்களில் நம்ம அப்படி உலகத்தோடு ஊரோடு ஒத்து வாழ்வதற்காக கடவுளை சார்ந்து இல்லாமல் நம்முடைய வழிகளை கடவுளிடம் ஒப்படைக்காமல் நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? அப்படி நம்முடைய வழிகளை கடவுளிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் சொல்கிறார், உன்னுடைய சார்பில் நான் செயலாற்றுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுமைக்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பதற்காக, அதிலும் தாய் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய திரு இதயத்திற்குள்ளாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் ஒரு சந்தை உபவாசம் இருக்கிறோம், அல்லது அசைவ உணவுகள் உட்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஆராதனையில் பங்கெடுக்கிறோம். இறை இரக்கத்தினுடைய ஜெபத்தை ஜெபிக்கிறோம். இப்படி பல முயற்சிகளை நாம் செய்வதற்கு தாய் திருச்சபை நமக்கு நம்முடைய வழிகளை எல்லாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு, அவரையே நம்பி இருப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு பவுலடியார் மிக அழகாக அவருடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை, நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஓகே, நிறைய இடங்களில் நான் பகிர்ந்து கொடுத்த ஒரு கேள்வி, அதை மீண்டுமாக உங்களிடத்திலே அந்த கேள்வியை நான் வேறு மாதிரி கேட்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நடுவராக இருந்திருக்கிறீங்களா? தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்களா? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இது மற்ற இடங்களில் நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, யாருக்காவது ஜட்ஜ் ஆகணும்னு ஆசையாக இருக்கா? வக்கீல் ஆகணும்னு ஆசையாக இருக்கா? நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்றைக்கி நம்முடைய ஒரே ஒரு வழக்கறிஞர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம், அவருடைய மகனுடைய திருமணம் காலையில் இன்னைக்கு அங்கே சென்றிருந்தோம். எனக்கு ஒரு 40 குருக்கள் இருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைமாவட்ட ஆயரவர்கள் வருகின்ற பொழுது எல்லா துறைகளிலும் குருக்கள் தங்களுடைய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞராக நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவங்க இருக்கிறாங்க. இப்போ எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி நம்முடைய குழந்தை செல்வங்களில் வழக்கறிஞராக அல்லது ஜட்ஜாக நம்ம அனுப்புகிறோம். வழக்கறிஞரானால் தான், வக்கீலானால் தான் நம்ம ஜட்ஜாக முடியும். அப்போ நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்கில் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா? ஆனால் பரிசோதனை செய்து பார்த்தால் நிறைய இடங்களில் நம்ம அப்படி கேள்வி கேட்டோம்னா, நீங்கள் அப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களில் கைகள் உயர்த்துறாங்க, ஒரு சில இடங்களில் அது ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும். அப்படின்றதுனால அந்த ஃபீல்டை யாரும் நம்முடைய மக்கள் தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம். ஆனால் இப்பொழுது இந்த வழக்கறிஞராக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சி செய்கிறார்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திலும் இணைத்து. அன்புக்குரியவர்களே, இப்போ கேள்வி என்னென்னா, நீங்களும் நானும் தீர்ப்பு கொடுத்துருக்குறோமா? ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோமா? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. கொடுத்துருக்குறோம்னா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு அடையாளத்தை, ஒரு வேளை கை தூக்கலாமா ஃபாதர், நம்ம தீர்ப்பு கொடுத்துருக்கேன் ஃபாதர்,
அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், அதனால எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் பவுலடியார் அன்புக்குரியவர்களை மிக அழகாக நமக்கு சொல்கிறார். அவருடைய வாழ்வினுடைய அந்த அனுபவத்தை, அவருடைய விசுவாசத்தையும், அவருடைய நம்பிக்கையை ஒருவேளை ஒரு ஓப்பன் கன்ஃபெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ யோசிக்கிறோம், நம்ம தீர்ப்பு கொடுத்துருக்குறோம்மா மற்றவங்களுக்கு, நம்ம ஓகே மற்றவங்களுக்கு அப்படின்றத விட தீர்ப்பு கொடுத்துருக்குறோமா? ஒருவேளை நம்ம சாதாரண மொழிநடையில் சொன்னால் நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒருவேளை இன்றைக்கி நம்ம தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மேபி வார்த்தையில் இல்லைன்னா கூட சிந்தனைகளில் சில நேரங்களில், பார்வையில் சில நேரங்களில் தீர்ப்பு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு பரிசோதனை செய்து பார்க்க இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறை வார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தையானது கட்டாயம் நம்மை பரிசோதனை செய்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். ஓகே, மீண்டும் ஒரு முறையாக நிறுத்தி நிதானமாக இந்த இறை வார்த்தையை ஒரு முறை வாசிக்கலாம். இதை அப்படியே இங்கிலீஷில் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா? 1 Corinthians chapter 4 verse 3. ஓகே, தமிழில் ஒரு முறை நிறுத்தி நிதானமாக வாசிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் நம்ம வாசிப்போம். வாசிங்க. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். ஓகே, so read in English. 1 Corinthians chapter 4 verse 3. But I do not mind if you or any human court judges me. I do not even judge myself. ஓகே, அன்புக்குரியவர்களே, இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக நமக்கு வரக்கூடிய ஒரு காரியம் என்ன, பவுலடியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, உதாரணமாக திருமண வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பெற்றோரை விட்டுட்டு, குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரம், பெற்றோரை விட்டுட்டு பெண் குழந்தைகள் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு வர்றாங்க, அல்லது மாமனார் மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் குடும்பங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், என்னதான் வார்த்தையில் மருமகளே உங்களை நான் மருமகளாக நான் பார்க்கல, நான் மகளாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையில் இந்த உறவுகளில், இந்த உறவு புரிதல்களில் நிறைய சிக்கல்களை நாம் பார்க்கிறோம். இப்போ நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போவதற்கான, அல்லது ஒற்றுமையோடு வாழ்வதற்கான, அல்லது கடவுள் இன்னைக்கு சொல்வது போல் இன்னைக்கு உறவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு சொத்து. உறவுகளை தாண்டி வேறு எந்த சொத்துமே நமக்கு மிக உயர்ந்தது கிடையாது. ஒரு கடவுளோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், அல்லது மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கி இந்த உறவுகளுக்குள்ள வரக்கூடிய சிக்கல்களுக்கு முதன்மையான ஒரு காரணம் என்னென்னா, என்னுடைய ஒருவேளை வைஸ் வர்ஸா நான் சொல்கிறது, மாமனாரோ மாமியாரோ, வழக்கமாக மாமியார் அல்லது நாத்தனார், அந்த பெண்களுக்கு எதிராக, ஏன்னா நம்ம பெண் குழந்தைகள் தினத்தை நம்ம சிறப்பிக்க போகிறோம். வருகின்ற 8ஆம் தேதி அன்னை மரியாமனுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கும் அந்த நாட்களில் பெண் குழந்தைகள் தினம். அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கு பெண்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போது ஒரு தனிப்பட்ட விதமான அந்த பெண்ணை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன் மாமியாரோ தன் நாத்தனாரோ அல்லது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்கின்ற பொழுது இவர்கள் கொடுக்கக்கூடிய, பேசக்கூடிய அந்த தீர்ப்புகள், அது இந்த தனிப்பட்ட நபரை பாதிக்கிறது. ஒருவேளை இது பிறந்த வீட்டில் அப்படிப்பட்ட தீர்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ள, பவுலடியார் மிக அழகாக சொல்கிற, என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால்
அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இப்போது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை குறித்து அவங்க கவலையே படலையோ, ஆண்டவர் தீர்ப்பை குறித்து மட்டும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைத்து ஒப்பிட்டு பார்த்து, உதாரணத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேளை பங்கு தந்தையாக என்னை பார்த்து என்ன சொல்வார்? அடிக்கடி நம்ம சொல்வது போல, குறைவில் நீங்களும் நானும் நிறைவடைந்து விடுகிறோமாம். am I satisfied with the minimum அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது நிறைய காரியங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். பங்கு அளவில் என்னை குறித்து நான் பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு குறைந்த நபர்களாக இருப்பான், ஆனால் பதவி இருக்கும், பணம் இருக்கும், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். இவர்களை திருப்திப்படுத்த நான் விரும்புகிறேன்னா அல்லது ஆண்டவர் இயேசுவை திருப்திப்படுத்த விரும்புகிறேன்னா? குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதே தான். இன்றைக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான முடிவுகளை எடுப்பதற்கு நம்ம காரணமாக இருக்குது. இப்போ பவுலடியார் மிக அழகாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், எனக்கு எதிராக நீங்களோ நீதிமன்றமோ யார் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் சிறிதும் கொஞ்சம் கூட நான் கவலையே படமாட்டேன். நிறைய நேரங்கள் நம்ம சாதாரண வார்த்தையில் சொல்ல போகிறேன், அப்பா உனக்கு சூடு சொரணையே இல்லையாடா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நிறைய நேரங்களில் என் அப்பா என்ன நினைப்பாங்க, என் அம்மா என்ன நினைப்பாங்க, என் கணவன் என்ன நினைப்பார், என் மனைவி என்ன நினைப்பார், இந்த சமூகம் என்ன நினைக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நான் இந்த நொடி பொழுது இறந்தால் எனக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை குறித்து என்ன தீர்ப்பு வச்சிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு சொல்லணும்னா, அன்புக்குரியவர்களே, நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் கடவுள் பயம். ஆண்டவருக்கு அஞ்சி நான் வாழ்கிறேனா, ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய வழிகளில் நான் நடக்கிறேன் என்று சொன்னால், இதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இன்னைக்கு சொன்னார், உன் வழியை நீ யார்கிட்ட கொடுக்குற? இன்னைக்கு நம்முடைய வழிகளை எல்லாம் ஒருவேளை நம்முடைய குடும்ப உறவுகளிடம் கொடுத்து கொண்டு எனக்கு இவங்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க, ஆகவே என் வழியை நான் ஐ சரண்டர். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவருக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன், நீங்களோ நீதிமன்றமோ யார் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை பற்றி என்னை சட்டையே பண்ண மாட்டேன், அதை பற்றி எனக்கு பொருட்டே கிடையாது. அப்போ இன்றைக்கி யார் ஆண்டவர் இயேசுவோடு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறதோ, அதில் மிக அழகாக பவுலுடையர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை இப்படி நான் சொல்கிறதுனால எனக்குள்ள குற்றம் இல்லை அல்லது பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிட போகிறீங்க, ஆனால் எனக்குன்னு தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கா? ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம குழம்பி போய் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் அதை தவறான முடிவெடுப்பதற்கு இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ, இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ, இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ, ஊரோடு ஒத்து போவதற்கு, உலகத்தோடு ஒத்து போவதற்கு நீங்களும் நானும் ஒரு வேலை முயற்சி செய்கிறோமா? டு ஐ ரிமெம்பர் காட்? நான் கடவுளை நான் எப்பொழுதுமே என்னுடைய மனக்கண் முன்பாக வைத்திருக்கிறேன்னா, நான் அவரை நம்பி இருக்கிறேன்னா, என்னுடைய வழிகளை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னா, நான் அவரோடு என்னை பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், என்னை நான் சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டே இருக்கிறேன்னா. அதனால தான் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர், ஒரு இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தையில் பவுலுடையார் சொல்கிறேன், நான் இப்படி தான், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை இவரை சார்ந்தோ அல்ல, இவர் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருவார், இவர் என்ன தீர்ப்பு கொடுத்துருவார். அன்புக்குரியவர்களே, இதை சாதாரண உங்களுக்கு மொழிநடைய சொன்னால், உங்களுக்கு திருமணமாகி முதல் ஆண்டில் நம்ம குழந்தைங்களை வச்சு செய்கிறாங்க பாருங்கள், ஒருவேளை எங்கே எப்படின்னு தெரில, அந்த கணவன் மனைவியை பார்த்தோன்னு என்ன ஏதாவது விசேஷமா? முதல் குழந்தைக்கு அவங்க கேட்குற கேள்வி, அடுத்த குழந்தைக்கு யாரும் கேட்குறதில்ல. பாவம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இவங்க கேட்க ஒரு சில கூட்டம் மெழுகுதிரி எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட வச்சு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவரவர்களுடைய நேரத்தில் அவரவர்களுடைய அந்த ஆண்டவருடைய காலத்தில் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் இந்த சமூகத்தில் உடனடியாக நம்முடைய சொந்த பந்தங்கள் கேட்கக்கூடிய ஒரு திருமணமான உடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, படித்து முடித்த உடனே நம்முடைய குழந்தை செல்வங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா,
இன்னும் வேலைக்கு போகலையா, நீ வீட்டில் வெட்டியாக தான் இருக்கிறியா, விஐபிஸ், திருமண வயது, நிறைய நேரங்களில் இந்த சமூகத்திற்காகவே அவங்க என்ன நமக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. மிக அழகாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்த அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் வந்து வராத காலத்தில் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுதே சிசிடிவி கேமரா இருந்துச்சான். என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாட்டிங்க ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு யார் வர்றாங்க யார் போகிறாங்க அவங்களுடைய பார்வை முழுவதும் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் இருந்தாலும் கூட இவர்கள் என்ன நமக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ, அவங்க நமக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்களோன்னு அடுத்தவர்களுடைய அந்த தீர்ப்பை நினச்சே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம ஒரு வேளை சரியான முடிவு எடுக்கிறது இல்லையோ, அல்லது முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதோ அப்படின்னு. ஒருவேளை இந்த பவுலடியாருடைய இந்த தெளிவான ஒரு மனநிலை நமக்குள்ளாக இருக்கிறதா? இப்போது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, யூடியூப்பில் வந்து நம்ம பப்ளிக் கமெண்ட்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கல. ஸோ நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட யூடியூப்பில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் கமெண்ட்ஸ் பார்க்கின்ற பொழுது நம்ம வீடியோ போடணுமா அப்படின்ற ஒரு காரியமெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் என்ன நல்ல செய்தியை கொடுத்தாலும் மற்றவர்களுடைய அந்த தீர்ப்பு, இதை நம்ம செய்யணுமா, இதை நம்ம செய்ய வேண்டாமா, ஒருவேளை எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்கின்ற பொழுதும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர், நேற்று அருட்தந்தை டேவிட் அடிகளார் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்ன ஒரு காரியம், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஆர் ஆல்வேஸ் குட். ஒருவர் வந்து சார்பாக பேசுவார், ஒருவர் வந்து நம்ம கருத்து வேற்றுமைகள் அங்கே இருக்கும். அந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எப்பொழுதுமே நமக்கு தேவையான ஒரு காரியம், மக்களிடமிருந்து அப்படி தான் வரும். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் நம்ம நற்கருணைநாதரிடம் வைத்து கொண்டு, ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு அதன்படி செயல்படுகிறேன். இது குருக்களாகிய நாங்கள் எங்களை பரிசோதனை செய்து பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்குறோமா? பிரியமானவர்களே, இதை விட மிக ரொம்ப டேஞ்சரான ஒரு தீர்ப்பு. இப்போது அடுத்தவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அடுத்து இன்னும் அதிகமான டேஞ்சரான ஒரு தீர்ப்பு உண்டு. அதை மிக அழகாக பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தினுடைய கடைசி வாக்கியம் இப்படி சொல்கிறது, எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ள மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். இப்போது நமக்கு நம்மளே தீர்ப்பு கொடுக்குறோமா அப்படின்னா, நிறைய நேரங்களில் மற்றவங்க நம்ம கொடுக்குற தீர்ப்பை விட நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் நிறைய நேரங்களில் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போவதற்கு. 12 திருத்தூதர்கள், அந்த 12 திருத்தூதர்களில் ஒருவர் அவர் நாண்டு கொண்டு போய் சாகிறார். இப்போ யார் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தது? யார் அவருக்கு தீர்ப்பு? யூதாஸுக்கு யார் தீர்ப்பு கொடுத்தான்? அன்புக்குரியவர்களை, ஒருவேளை நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். அதனால தான் நான் சொன்னேன், மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா நமக்கு நம்மளே கொடுத்துக்கொள்கிற அந்த தீர்ப்பு. இப்போ அன்புக்குரியவர்கள், இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் வரும்போது ஒருவேளை அதை கேட்டு நம்ம ஆண்டவரோடு கலந்து ஆலோசனை செய்யாமல், ஒருவேளை குடும்பத்திலும் சரி குருக்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, கடவுளோடு நம்ம வந்து அதை வைக்காம, என்னுடைய வழிகளில் கடவுளோடு ஒப்பு கொடுக்காமல், ஆண்டவரை நம்பி இருக்காமல், மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கும் அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கேட்டு எனக்கு நான் தீர்ப்பு கொடுக்குறேன் பாருங்கள், மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜட்ஜ்மெண்ட். அங்கே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நிறைய பேர் வந்து they commit suicide. தற்கொலைக்கு ஒரு வேளை அது வந்து அவர்களுடைய வாழ்வை முடித்து கொள்வதற்கு, அல்லது எல்லா இயலாமைகள் பலவீனங்களிலும் அவர்கள் சென்று அந்த இயலாமல் பலவீனங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அது ஒரு காரணம். அதனை திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்கிறாரு, உன் வழியை நீ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, கடவுளை நம்பியிரு, அவர் உன்னுடைய சார்பிலே செயலாற்றுவார். இப்போ அடுத்தவங்களுடைய தீர்ப்போ அல்லது நீ தீர்ப்பு கொடுக்காதபடிக்காக உன் வழியை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து விடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த பவுலடியாருடைய அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை எப்படி அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவுக்கும் அவருக்குமாக இருந்த அந்த ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு உறவு, கடவுளை எப்பொழுதுமே அவருடைய கண் முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்முடைய அழகாக வந்து நம்முடைய குழந்தை செல்வங்களாக நாம் இருக்கின்ற பொழுது அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன ஆகும், நம்முடைய குடும்பத்தை பற்றி மற்றவங்க என்ன பேசுவாங்க, இப்படிலாம் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம்.
ஒருவேளை ஒரு பங்கில் பணி செய்கிறோம் என்று சொன்னால் குருக்களாகிய நாங்கள் ஓகே, சக குருக்கள் என்ன நினைப்பாங்க, ஆயர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்த ஆயர் என்ன நினைப்பார், இதெல்லாம் ஓகே. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன நினைப்பார்? இந்த பங்கில் நான் பங்கு தந்தையாக இருக்கிறேன் என்று சொன்னால் இது கடவுள் எனக்கு கொடுத்த, ஒருவேளை ஆயர் வழியாக எனக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த 15 ஆண்டுகள் குருத்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புவது போல் ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆயர் வழியாகவும், அல்லது ஒரு வேலை துறவர சபை என்று சொன்னால் ப்ரொவின்ஷியல் வழியாகவும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது தகுந்த துணையை நான் தான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் தகுந்த துணையாக உங்களுக்கு கணவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் விரும்பல நமக்கு இப்படிப்பட்ட உறவுகள்னால் நமக்கு கிடைக்காது. கண்களை மூடி கரங்களை குவித்து மீண்டும் ஒரு முறையாக நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். திருப்பாடல் ஆசிரியர் இன்னைக்கு நமக்கு சொல்வது போல திருப்பாடல் 37வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை, நம்முடைய வழிகளை இன்று நீங்களும் நானும் கடவுளிடம் ஒப்படைத்திருக்கிறோமா? அவரை நம்பி இருக்கிறோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் சார்பில் நான் செயலாற்றுகிறேன், உன் சார்பில் நான் செயலாற்றுகிறேன். அப்படி உன்னுடைய சார்பில் நான் செயலாற்றுகின்ற பொழுது யார் உனக்கு எதிராக என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நீ அதை குறித்து அதை நீ ஒரு பொருட்டாக, பவுலடியார் சொல்வது போல, ஒரு சிறிதும் அதை பொருட்படுத்தாது, உனக்கு நீயே தீர்ப்பு கொடுக்காது. இறக்கின்ற கடைசி நொடி பொழுது வரையிலுமாக உனக்கு இரக்கத்தை மட்டும் தான் நான் கொடுக்கிறேன், நீ இறக்கின்ற கடைசி நொடி பொழுது வரையிலுமாக. ஆகவே தான் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கெல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொன்னாலும் தாய் திருச்சபையானது அவங்களுக்கு திருப்பலி வைக்கிறேன். ஏன்னா அந்த கடைசி நொடி பொழுது அவர்கள் என்ன தீர்மானித்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. கடவுளுடைய இரக்கம் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரியது என்பதனால்தான் அவங்களுக்கும் எனக்கு திருப்பலி ஒப்பு கொடுங்க. அவ்வளவு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது தாய் திரு அவை. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடைசி நொடி பொழுது வரையிலுமாக நமக்கு ஆண்டவர் இரக்கத்தை மட்டுமே கொடுக்கிறார். அப்படி இரக்கத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய கடவுளிடம் உங்களுடைய வழிகளை, என்னுடைய வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேனாம், அவரை நம்பி இருக்கிறேனாம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருமகனாக இயேசுவினுடைய தூய இதயத்திற்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பங்கையும் என்னுடைய அன்பியத்தையும் இதையெல்லாம் தாண்டி அகில உலக மக்களையும் ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலே என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன். ஆராதனை நாயகன் நீர் மட்டுமே. என் ஆயுள் முடிகின்ற வரையிலும் உம்மை மட்டும் நான் ஆராதனை செய்வேன். அப்படியே முழந்தால் படியிட்டவர்களாய் கேட்ட இறை செய்தியை ஜெபமாக நாம் மாற்றுவோம். முடியாதவர்கள் எழுந்து நின்று இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மிடம் மட்டுமே. என் குடும்பத்தின் வழிகளை உம்மிடம் மட்டுமே ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீர் சொல்லியிருக்கிறீர், நானே வழி, ஐ ஆம் த வே. என் வழியாக உள்ளே நுழையக்கூடிய மனிதனுக்கு ஆபத்து இல்லை. அவன் மேய்ச்சலை கண்டுபிடிக்கிறான். பசும்புல் அந்த மேய்ச்சலிலே நான் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய தேவன் நீர். ஆகவே எங்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய உம்மிடம் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று அப்படியே 2 கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுங்கள். தாளம் இல்லாம ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனையின் வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடிகின்ற வரையிலும் உம்மை மட்டுமே நான் ஆராதனை செய்வேன், உம்மை மட்டுமே நான் தொழுதிடுவேன். எல்லோரும் சேர்ந்தும் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆயுள் முடியும் வரை
வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. அவரை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு ஆராதனை வேந்தனும் நீரே, அவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதனை நாயகன் தொடர்ந்து இந்த பாடல் வரிகளை பாடிக்கொண்டு உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். வேந்தனும் நீரே, நானே வழி என்று சொன்ன உம்முடைய அந்த வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிறோம். என் வழிகளை, என் குடும்பத்தின் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வேந்தனும் நீரே, என் சார்பிலே செயலாற்றும் தெய்வமே. ஆராதனை நாயகன் நீரே, அடுத்தவர்களோ ஆராதனை நீதிமன்றமோ நீரே, யார் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை குறித்து சிறிதும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு கொடுக்கிறவர் நீர் மட்டுமே. வேந்தனும் நீரே, எனக்கும் நானே தீர்ப்பு கொடுத்து கொள்ள மாட்டேன். ஆராதனை நாயகன் என் வழியை முற்றிலுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு அவரின் ஆசீரை பெறுவோம். வேந்தனும் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை மட்டும் நான் ஆராதனை செய்கிறேன் என்ற உணர்வோடு ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, 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 ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். இந்நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.